ஹாய் ஹலோ வணக்கம் நண்பீஸ். வெல்கம் பேக் மை சேனல் ஏபிஎஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு விலாக் தான். என்னோடய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் திருக்கோஷ்டியூரில் இருக்குதுங்க. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மாசி மகம் பௌர்ணமி இருக்குல்ல, அன்னைக்கு இந்த கோயிலில் ஸ்பெஷலுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி மகத்தில் 10 days அங்கே திருவிழா இருக்கும். அதில் மாசி மகம் பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்கும். என்னென்னா அங்கே போய் நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு விளக்கு ஏற்றணுங்க. எத்தனை விளக்கு வேணாலும் நம்ம ஏற்றிக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். அந்த விளக்கை ஏற்றி வச்சு நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு விளக்கை வீட்டுக்கு எடுத்துகிட்டு நம்ம பூஜை பண்ணணும். ஸோ நாங்கள் போன வருஷம் நாங்கள் போயிருந்தோம். அதே மாதிரி இந்த வருஷமும் வந்திருக்கோம். சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே விளக்கு, டப்பா, மஞ்சள் துணி, எண்ணெய் இதெல்லாம் தான் இருக்கும். ஏன்னா ஸ்பெஷலே அதுதான். இன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு இந்த விளக்கு நம்ம ஏற்றி வச்சுட்டு இருந்தோம்னா நெக்ஸ்ட் டே தெப்ப திருவிழா நடக்கும்னு நினைக்கிறேன். சரியாக எனக்கு தரல. நாங்கள் ஏன்னா திருவிழாக்கு நாங்கள் ஃபுல்லாக போய் நின்று கிடையாது. நம்ம பௌர்ணமி அன்னைக்கு கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடவும் முடியாது, ஏன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். நாங்கள் 6 மணிக்கு ஊர்லேருந்து கிளம்பி அங்கே போய் இறங்கும்போது 12:30 ஆகிடுச்சு. ஸோ 12:30க்கு அப்புறம் நாங்கள் இந்த பாருங்க விளக்கு எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே கோயில் கோயிலுங்க. ஆக்சுவலாக மெயின் ரோட்லேருந்து கோயிலுக்கு 3 கிலோமீட்டர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கோயிலுக்கு போகலை, ஏன்னா கோயிலுக்கு போனால் ரொம்ப டைம் ஆகிடும், திருப்பி ஊருக்கு வர முடியாது, ஆஃபீஸ்க்கெலாம் போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் கோயிலுக்கு நாங்கள் போகலை. நாங்கள் போன இயர் இதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு நாள் நாங்கள் தனியாக நான் என் ஃப்ரெண்டு இன்னொரு அக்கா 3 பேரும் தனியாக இன்னொரு நாள் கோயிலுக்கு போனோம். கோயிலும் அவ்வளோ அழகாகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு 4 மேலே ஒரு 4 கோயில் தனியாக இருக்குது. எப்படின்னா அவர் உட்காந்துருக்கிற மாதிரி, படுத்துருக்கிற மாதிரி, நின்றுட்டுருக்கிற மாதிரி, அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி போனீங்கன்னா 4 இது ஏற வேண்டியது இருக்கும். அதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நிற்பார் பெருமாள். நல்லா இருந்துச்சு கோயில். அங்குள்ள ஒரு சாமியார் அந்த கோயிலோட சிறப்பம்சங்கள்லாம் போன வருஷம் சொல்லியிருந்தார். மேக்ஸிமம் நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா இப்போ இந்த கோயிலை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இதாங்க அந்த தெப்ப திருவிழா நடக்கிற இடத்துல வச்சு தான் எல்லாருமே விளக்கு போட்டாங்க. ஏன்னா கோயில் பக்கத்தில் போட முடியாது, இந்த தெப்ப குளத்துக்கு பக்கத்தில் தான் எல்லாருமே விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் விளக்கு வாங்கிட்டு அங்கே நடந்து போய் இடம்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா கூட்டத்துக்குள்ளே நெரிச்சி எடுத்து உள்ளே போய் விளக்கு மேலேயும் விழுந்துடக்கூடாது, மற்றவங்க வேண்டுதல் வச்சுருப்பாங்க, அந்த விளக்கு மேலேயும் விழுந்துடக்கூடாது, விளக்க மிதிச்சிடக்கூடாது. இப்படியே உள்ளே நடந்து போய் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துட்டோம். இந்த கோயிலில் என்னென்னா நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ, ஆக்சுவலாக இந்த மாதிரி சுற்றி விளக்கு தான் வச்சுருப்பாங்க. ஒரு இடத்துல உட்காந்து நம்ம அந்த ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு நம்ம எத்தனை விளக்கு வச்சுருக்கோமோ அத்தனை விளக்கையும் ஏற்றி நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு வேண்டிகிட்டு அந்த விளக்கை எடுத்துகிட்டு வரணும். ஆக்சுவலாக இப்போது நான் ஒரு 2 வேண்டுதல் வைக்கிறேன்னா அந்த விளக்கில் ஒவ்வொரு காயின் 2 விளக்கில் ₹1 காயின் 2 விளக்கில் போட்டுக்கணும். 2 விளக்கில் போட்டுட்டு நம்ம அந்த கொஞ்சம் விளக்கு ஏற்றி வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சிக்கிட்டு இன்னொரு விளக்கு இருக்கு இல்லையா, இன்னொரு விளக்கை அணைக்காமல், இது நான் ஏற்றி வச்ச விளக்குங்க. நான் ஆக்சுவலாக 11 விளக்கு ஏற்றி வச்சேன். அணைக்காமல் நம்ம அந்த தீபத்தோடு அப்படியே அந்த எண்ணெயை மட்டும் கீழே கமத்திக்கிட்டு அந்த தீபத்தோடு அப்படியே இன்னொரு விளக்குக்கு மேலே அப்படியே கமத்திடணும். கமத்திட்டு அதில் ₹1 காயின் போட்டிருப்போம்ல, எதுவுமே எடுக்கக்கூடாது, அதில் இருக்கிற திரி எதுவுமே எடுக்கக்கூடாது. அப்படியே கமத்தி வச்சுட்டு அந்த விளக்கும் கொஞ்சம் நேரம் எரியும். அந்த விளக்கும் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் திருப்பி அந்த விளக்குக்குள்ளே இருக்கிற எண்ணெயை அப்படியே 2 விளக்கோடு சேர்த்து அப்படியே கமத்திக்கிட்டு நம்ம ஒரு மஞ்சள் துணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மஞ்சள் துணியில் மஞ்சள் குங்குமம் பூ எல்லாமே வச்சு இந்த விளக்கு எடுத்து அதில் கட்டி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறோம். இதுதான் வேண்டுதலுக்கான முறை. அப்படியே டப்பா எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் நம்ம எல்லா சாமிக்கும் எப்படி நம்ம பூஜை பண்ணுவோமோ அந்த மாதிரி செவ்வாய் வெள்ளி பூஜை பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லை தானம் நம்ம பண்ணுறதா இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பங்க. வீட்டில் கொண்டு என்ன பண்ணுறோன்னா அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் நம்ம எல்லா சாமிக்கும் பூ வைக்கிற மாதிரி பூ வச்சு ₹1 காயின் நீங்கள் வெள்ளி செவ்வாவே நீங்கள் பண்ணுறீங்கனாலும் ₹1 போட்டு அந்த பூஜையை பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அந்த டப்பாவை மூடி வச்சிடணும். தினமும் நீங்கள் என்னைக்கெல்லாம் பூஜை பண்ணுறீங்களோ அன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி தான் எடுத்து பண்ணணும். இது என்னோடய விளக்கில் நான் ₹1 காயின் போட்டிருக்கேன். பக்கத்தில் ஃப்ரெண்ட் அவளும் போட்டிருப்பாள். அவளுக்கு போன வருஷம் நேர்ந்தது நடந்துடுச்சுன்னு சொன்னால், ஒரு நேர்ச்சி எனக்கு நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு.
பட் நான் போன வருஷம் என்ன பண்ணுறேன்றது எனக்கே மறந்து போயிடுச்சு. அதுதான் பெரிய ஹைலைட்டே. பயங்கர கூட்டமாக இருந்து பாருங்கள். பௌர்ணமி சூப்பராக இருந்துச்சு. கோயில் பார்க்குறதுக்கு நாங்கள் மன திருப்தியோடு கும்பிட்டுட்டு வந்தோம். நாங்களுமே வந்துட்டு ஆளுக்கு ஒரு வேண்டுதல் வச்சு டப்பாவில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக அந்த விளக்கு வந்து பெருமாளாகவும் அதில் இருக்கிற காயின்ஸ் வந்து லட்சுமியாகவும் பாவிச்சு தான் நம்ம சாமி கும்பிடணும். வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம விளக்கு ஏற்றும் போது அதுக்கு என்ன பிரசாதம், நம்ம எல்லா சாமிக்கும் என்ன பிரசாதம் வைக்கணுமோ அந்த மாதிரி தான் இதுவும் பிரசாதம் வச்சு நம்ம படைச்சி சாமி கும்பிடணும். நமக்கு அந்த நேர்ச்சை முடிஞ்சதுமே திருப்பி கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த நேர்ச்சை முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எத்தனை விளக்கு ஏற்றினோம்னா 21, 51 அந்த மாதிரி நம்ம ஜாஸ்தியாக விளக்கு ஏற்றிக்கலாம். இப்படி ஒவ்வொரு வாட்டியுமே நீங்கள் போய் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொன்று, இந்த நேர்ச்சை முடியலை அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் தெப்ப குளத்தில் அந்த விளக்கை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நாங்கள் 2:30க்கு தான் முடிச்சு நாங்கள் காரில் வந்து பக்கத்தில் ஒரு டீ கடையில் இறங்கி டீ எல்லாம் குடிச்சிட்டு தான் கிளம்பணும். இந்த நேர்ச்சை நிறைவேறலை அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் தெப்ப குளத்தில் மட்டும் விளக்க போடாதீங்கன்னு அங்கே உள்ள ஸ்ரீராம் பட்டாச்சியார் அவர் சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் ஆனால் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் தெப்பக்குளத்தில் தான் போட்டுட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்து தான் அவரோட வீடியோஸ் பார்த்தேன். பட் நாங்கள் தப்பாக தான் போட்டு வந்துடுறோம். ஆனால் இனிமேல் நீங்கள் யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது நான் வீட்டில் கொண்டு வச்சுருக்கிறேங்க. நான் இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நான் பூஜை பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, பாய், தேங்க்யூ.